நாம புடிச்சு வச்சிருந்த பாஷா ஆளுங்கள்லாம் வெளியில வந்துட்டாங்க. எப்படி? இப்ப போலீஸ் பாஷா பக்கம். நீ ஒண்ணு பண்ண, பாம்பேல இருக்க எல்லா டான்ஸையும் கூப்பிடு, இன்னைக்கே கூப்பிடு, பாஷாவையும் சேர்த்து, அதாவது உன் பையன். இத பாரு பாஷா, வீடு ரெண்டு பட்டா அது பங்காளிக்கு கொண்டாட்டம் சொல்லுவாங்க. நமக்குள்ள ஒரு சண்டைனா அது போலீஸ்காரங்களுக்கு நல்லா நாமளாம் அடிச்சுட்டு சாகணும் நம்ம காத்துட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. இனிமேல் பாஷா ஆண்டனி ரெண்டு பேரும் எதிரிங்க இல்ல, நண்பர்கள். இனிமே உன் பிசினஸ்ல நான் தலையிட மாட்டேன், அதே மாதிரி என் பிசினஸ்ல நீ தலையிடக்கூடாது. இது உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது, நாம எல்லாருக்குமே நல்லது. நான் பணமோ பேரோ சம்பாதிக்கிறதுக்கு தொழிலுக்கு வரல, உன்னை அழிக்கத்தான் இந்த தொழிலுக்கு வந்தேன். இப்போ சொல்றேன், நீ செய்யற அக்கிரமத்தெல்லாம் நிறுத்திட்டு அன்வர் சமாதியில மன்னிப்பு கேட்டு போலீஸ் சண்டை ஆயிடுச்சு இல்ல கண்டவாதிகள் ஓடி போயிடுச்சு, அவனை விட்டுறேன். இந்த அரசியல் விளையாடலாம் என்கிட்ட வச்சுக்காத. அவங்களுக்கு எல்லாம் சொல்றேன், நீங்க ஆண்டனிக்கு பயந்து அவங்களுக்கு பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கீங்க, மனசாட்சிக்கு எதிராக வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்க ஆண்டனி பார்த்து பயப்பட வேண்டாம். இந்த பாஷா மேல நம்பிக்கை இருந்தா என் கூட வாங்க, நான் காப்பாத்துறேன், ஆட்டோவை காப்பாற்றுவான். எல்லாருக்கும் தெரியும் இல்ல, இந்த பாஷா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி.